அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணுவிடம் ஏர்போர்ட்டில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமான பேச்சு என்று புகார் எழுந்த நிலையில் மகாவிஷ்ணுவிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, விவரங்கள் என்ன? வணக்கம். மகாவிஷ்ணு மதியம் 1:10 நான் சென்னை வந்து விடுவேன். வந்த பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து நான் விளக்கம் அளிப்பேன் என்று கூறியிருந்த நிலையில இதுக்கு முன்னதாகவே காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது கூடுதலாக 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டு விமான நிலையத்தின் உள்ளேயே, அதாவது அவர் 12:45 அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில அவர் செக்கிங் எல்லாம் முடித்து விட்டு வெளியே வந்த பிறகு அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில விமான நிலையத்துக்கு உள்ளாகவே வைத்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அவரை விசாரித்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா சிட்னி நகரிலிருந்து சென்னை வந்தடைந்தார். வந்தடைந்த பிறகு அவர் விமான நிலையத்தின் உள்ளேயே வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இருப்பதாகவும் இப்பிரச்சனை குறித்து விரைவில் அவரை விளக்கம் அளிப்பார் எனவும் திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் நேற்றைய தினத்தில் தெரிவித்த நிலையில், மேலும் அவர் நான் நேரில் வந்து விளக்கம் அளிப்பேன் என்று காணொலி வாயிலாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில விமான நிலையத்திலேயே வைத்து போலீசார் அவரை விசாரித்து வருகின்றனர். சென்னை வந்தவுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பேன் என்று கூறியிருந்த நிலையில் அவர் தற்போது காவல்துறை விசாரித்து வருகின்றார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே மகாவிஷ்ணு தலைமறைவானதாக தகவல் வெளியான நிலையில அவர் வீடியோ வெளியிட்டு நான் தலைமறைவாகவில்லை, நான் நேரில் வருவேன், இந்திய சட்ட திட்டங்கள் மீதும் தமிழக காவல்துறை மீதும் எனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் விமான நிலையத்திலேயே வைத்து தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதால தற்பொழுது விமான நிலையத்திலேயே வைத்து காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மதிய வேளையிலே, அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக கூட ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் மட்டுமே இங்கு இருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அவர் விசாரணைக்கு உட்பட்டு இருப்பதால் 150க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து பயணிகள் வெளியே வரும் இடத்தில் பலத்த பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. அதே போல ஒரு விசாரணை முடிவிற்கு பிறகு அவர் காவல் நிலையம் அழைத்து செல்வார் என்றும் கூறப்படுகிறது. ஜெரி, அதே போல போலீசாரோட விசாரணையை பொறுத்த அளவில் அவர்கள் எந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார்? ஏன்னா நேற்று மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்ட போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரில் சந்திச்சு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சு நான் விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. போலீசார் விசாரிச்சதுக்கு அப்புறமா அமைச்சர்கிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்கு அழைத்து செல்வதற்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா? அதாவது நேற்றைய தினம் குறிப்பிட்ட பள்ளி விழாவிலே அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது என் இடத்தில் இப்படி பேசியிருப்பதை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் எச்சரித்திருந்தார். இந்நிலையிலே நேற்று அவர் காணொலி வாயிலாக அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். நான் நேரில் விளக்கம் கொடுப்பேன் என்று அவர் கூறியிருந்தாலும் கூட தற்பொழுது இங்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போல நேற்று மாலை வேளையிலே சைதாப்பேட்டையில் இருக்கிற காவல் நிலையத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் இவர் மீது புகார் கொடுத்திருந்தார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவர் கொச்சைப்படுத்தி விட்டார் என்ற நோக்கில் அவர் 2 பிரிவில் கீழே அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையிலே தற்பொழுது போலீசார் அவர் மீது விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஜெரி, நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் விடுமுறை அப்படின்றதுனால காவல்துறையிடம் கொண்டு போகவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மகாவிஷ்ணுவை. அது வரைக்கும் போலீசார் விசாரணை நடத்தி மகாவிஷ்ணுவை எங்க வைக்கிறதா இருக்காங்க அவங்களோட கண்காணிப்புக்கு கீழே? அதாவது விமான நிலையத்திலிருந்து அவர் 12:45 அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். 1:10 அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1:10 வெளியே வந்த பிறகு அவரை காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் விமான நிலையத்திலேயே வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். இது தொடர்பாக இன்னும் கூடுதல் விவரங்கள் இன்னும் போலீசாரிலிருந்து தகவல் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அவர் விசாரணை முடிவில் அவர் காவல்துறையினர் அழைத்து செல்லப்படுவார் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.